ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதியான சாப்பாடு தான் பார்க்க போகிறோம். உல வச்சுருக்கேன், அரிசி ஊற வச்சுருக்கேன். தம்பி போய் மார்க்கெட்டில் போய் மீன் வாங்கிட்டு வந்தான். சரி, அதுக்கடையில் நம்ம டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலை ஆரம்பிக்கலாம். அப்போ தான் சுறுசுறுப்பாக கொஞ்சம் வேலை ஓடும். இப்போ உலையில் அரிசியை போட்டுடலாம். சாட்டர்டே மீன் வாங்கலைன்னா அன்றைக்கி சாட்டர்டே மாதிரியே தெரியாதுல்ல. அதனால தான் மீன் வாங்கி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ மீன் அலசி எடுத்தாச்சு. இப்போ எங்கள் அம்மா எப்படி வைக்க போகிறாங்களோ அப்படி தான் குழம்பு வைக்க போகிறேன்னா, அதுக்கு ஒரு 3 தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன். இப்போ புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளியை கட் பண்ணி தக்காளியையும் சேர்த்து இதோட கரைச்சி விட்டுக்கலாம். 3 தக்காளி போட்டிருக்கேன்னா நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நான் 2 பச்சை மிளகா தான் எடுத்துக்கிறேன். இந்த பச்சை மிளகா ரொம்ப காரமாக இருக்குது, அதனால 2 பச்சை மிளகா தான் எடுத்துருக்கேன். மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள் நாங்கள் தனித்தனியாக தான் அரைச்சி வச்சுப்போம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு பூண்டு எடுத்து வச்சு அதையும் சேர்த்து நச்சு போட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வெந்தயத்தை போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொன்னிறமாக வந்தோடனே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் எவ்வளோதுக்கு எவ்வளோது வதங்குதோ அவ்வளோதுக்குள்ள நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா மணமாக இருக்கும். நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சதை எடுத்து ஊற்றிடலாம். நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சென்னையில் வந்து இது கவலை மீனுன்னு சொல்கிறாங்க. எங்கள் ஊரில் இது வந்து சூடப்பொடின்னு சொல்லுவாங்க. மீன் வறுக்கலை, அதனால வந்து முட்டை ஆம்லெட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை ஆம்லெட் தான் போட்டுட்ருக்கிறேன். குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ மீன் போட்டுடலாம். மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். முட்டை ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் கவலை மீன் குழம்பும் முட்டை ஆம்லெட்டும் தான். இப்போ தம்பிக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துடலாம். சுட சுட சாதம் போட்டுக்கிடலாம். நம்ம வச்ச கவலை மீன் குழம்பு எடுத்து ஊற்றிடலாம். ஆம்லெட் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சமையல் இது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.